இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் 9 பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட் த வேல்யூ ஆஃப் குட்வில் ஆஸ் பெர் ஆன்யூட்டி மெத்தட்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் தமிழ்லையுமே பின்வரும் விவரங்களை கொண்டு ஆண்டு தொகை முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நற்பெயரின் மதிப்பை கணக்கிடவும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, கேபிட்டல் எம்ப்ளாய் கொடுத்துருக்காங்க, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10% சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு 3 இயர்ஸோட ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஆன்யூட்டி வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு 2.4868 சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆன்யூட்டி மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம சூப்பர் ப்ராஃபிட் போடுற வரைக்கும் நார்மலாக போடுற சம் மாதிரி தான். சூப்பர் ப்ராஃபிட்டுக்கு அப்புறமா குட்வில் கண்டுபிடிக்கிற இடத்துல மட்டும் லாஸ்ட்டாக வந்துட்டு ஃபார்முலா மட்டும் மாறும். அது லாஸ்ட்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி தெரிஞ்ச மெத்தட் வரைக்கும் போட்டுடலாம். சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட்டையும் நார்மல் ப்ராஃபிட்டையும் மைனஸ் பண்ணணும். அதாவது வந்துட்டு சராசரி லாபத்தையும் சாதாரண லாபத்தையும் மைனஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சலாம். அதுக்கான ஃபார்முலா டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. 2016, 17, 18 அந்தந்த இயருக்கு வந்து 13,000, 15,000, 17,000 ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 வருஷத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 3 வருஷம்னா டிவைட் பை 3 போட்டுக்கிறோம். ஸோ ஆட் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் வேல்யூவா டோட்டல் ப்ராஃபிட்டோட அமௌண்ட் வந்துட்டு 45,000 கிடைக்குது. ஸோ 3 டேபிளில் 45 அப்படிங்கிறது நமக்கு 15 டைம்ஸ் வந்து போகும். ஸோ 15,000 வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட வேல்யூ. அதுதான் வந்து நமக்கு சராசரி லாபமோட வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சுட்டோம், 15,000 ரூபாய். நெக்ஸ்ட் வந்து சாதாரண லாபம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா வந்துட்டு பயன்படுத்தப்பட்ட முதல் இன்டூ சாதாரண லாப விகிதம், அதாவது கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டூ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இந்த சம்ல நமக்கு கேபிட்டல் எம்ப்ளாய்டோட வேல்யூ வந்து 50,000 சொல்லியிருக்காங்க. ஸோ 50,000 இன்டூ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10% சொல்லியிருக்காங்க. 10 டிவைடட் பை 100. ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணி இந்த பக்கம் ஒரு ஜீரோ அடிச்சோம் அப்படின்னா பேலன்ஸ் வந்து 5,000 இருக்கு. இதுதான் நமக்கு நார்மல் ப்ராஃபிட்டோட வேல்யூ, சாதாரண லாபத்தோட வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சலாம். சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் 15,000 கண்டுபிடிச்சோம், நார்மல் ப்ராஃபிட் 5,000 கண்டுபிடிச்சோம். எடுத்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 10,000 அப்படிங்கிறது நமக்கு சூப்பர் ப்ராஃபிட்டோட வேல்யூ. ஸோ ஃபைனலாக குட்வில் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ குட்வில் கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஆன்யூட்டி வேல்யூ நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ குட்வில் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னா சூப்பர் ப்ராஃபிட் இன்டூ வேல்யூ ஆஃப் ஆன்யூட்டி. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆன்யூட்டியோட வேல்யூ 2.4868 சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து 10,000 அப்படியே இன்டூ பண்ணி போட்டோம்னா 24,868 அப்படிங்கிறது குட்வில்லோட வேல்யூங்க. இந்த ஆன்யூட்டி ஃபேக்டர் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நிறைய வாட்டி வந்துட்டு கம்பல்சரி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ சென்டம் எய்ம் பண்ற பசங்க இதையும் வந்து ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ்லயுமே வந்துட்டு 9th சம் நமக்கு வந்துட்டு ஆன்யூட்டி வேல்யூ மெத்தட்ல தான் கொடுத்துருக்காங்க. பட் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா அவங்களே ஆவரேஜ் ப்ராஃபிட் நார்மல் ப்ராஃபிட்டோட வேல்யூவா கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களை குழப்பத்துக்காக வந்து நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னும் இயர்ஸ் ஆஃப் குட்வில் அப்படின்னு சொல்லிட்டு 5 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே நமக்கு வந்து இங்கே தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ 14,000 மைனஸ் 4,000 10,000 இன்டூ அவங்க கொடுத்துருக்கிற ஆன்யூட்டி வேல்யூ இன்டூ பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ தேவையில்லாத விஷயங்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம் தான்.